சில நேரத்துல நீங்க தேவனுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா இருந்து ஜெபத்துல வேத வாசிப்புல நல்லா இருந்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியோ அல்லது ஏன்னா அது ஒரு ஆவி எதிர்த்து நிற்கிற ஆவி, அந்த ஆவியோ இல்ல பிசாசின் ஆவியில இருக்கிறவங்களுக்கோ உங்களை பார்த்தா இனம் புரியாத எரிச்சல் வரும். உங்களை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் வரும். ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க இத்தனைக்கும் அவங்கள விட சாஃப்டா இருப்பீங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே எரியும் அவங்களுக்கு. அது உங்க முகத்துல இருக்கிற தேவ பிரசன்னம்னு அர்த்தம். ஏன்னா வெளிச்சத்தை கண்டா இருளுக்கு பிடிக்காது. அது என்னமோ உங்களை இப்ப பாருங்க, திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த அந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற பூச்சி குடுகுடுன்னு ஓடி போய் என்ன செய்யும்? ஒரு மூலையில ஒளியும் பாருங்க, அதுதான் அது. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது. நீங்க வந்து அப்படி தேவ பிரசன்னத்தோட நின்ன உடனே அது முகத்துல உங்களை பார்த்த உடனே ஒரு கோபம் ஒன்று வரும். சில நேரத்தில் நான் சொல்றது உண்மை, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம நல்ல வசனத்தில் வளர்த்துருப்போம், நல்லா பாட்டு பாடும், நல்லா கர்த்தருக்குள்ள இருக்கும். இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும். சில டீச்சருக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது. டீச்சர் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மை. சில டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்காது. கண்ட உடனே எரிச்சலா இருக்கும். மற்ற பிள்ளையை விட இந்த பிள்ளையை 2 அடி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளையை திட்டுவாங்க. முதல்ல இதைத்தான் வெளியே நிறுத்துவாங்க. ஏன்னு காரணமே புரியாது. அந்த டீச்சருக்கும் தெரியாது. அந்த டீச்சரை கேளுங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னமா தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்பாங்க. உண்மை, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு? ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது. இருளுக்கு உன்னை பத்தி தெரியாது, உன்னை பத்தி கோபம் வரும்.